ஹலோ மக்களே, வாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே பாருங்கள், ஆவாரம் பூ. இது நம்ம எதுக்கு எடுத்து வச்சுருக்குறோம் அப்படின்னா, சோப்பு செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். இந்த ஆவாரம் பூவில் நம்ம இப்போ வந்து சோப்பு செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுத்தமான ஆவாரம் பூவை எடுத்து வச்சுருக்குறோம். நான் வந்து அப்படியே எல்லாம் உருவி போட்டு வச்சுருக்கிறேன். இதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். அப்படியே நான் இது பொறுக்குக்குள்ளே சரி அப்படின்ட்டு இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு துளசியும் இந்த அம்மன் பச்சரிசிம்பாங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து இதிலே கிள்ளி போட்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி வெறும் எதலா இதுலேருந்து இந்த காம்பு இந்த இதெல்லாம் விட்டுட்டு இந்த எதலாக்கிறத மட்டும் இப்படியெல்லாம் பொறுக்கி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து அதோட நம்ம கொஞ்சம் துளசியும் இந்த இலைகளை மட்டும் எடுத்து இந்த அம்மன் பச்சரிசியும் இந்த இது வந்து அப்படியே போடலாம். இந்த காய் இந்த இலை எல்லாமே போடலாம். அப்படியே இதெல்லாம் போட்டு தான் நம்ம இப்போ வந்து சோப்பு செய்ய போகிறோம். இதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். உங்களுக்கும் சோப்பு வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுங்க மக்களே. சோப்பு நம்ம கம்மியில் தான் நல்லா குவாலிட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ரெகுலராக வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.